புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தயாராகி வரும் புதுச்சேரியில் கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, தற்போது புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என கள விவரம். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தற்போது அரசும் சுற்றுலாத்துறையும் இணைந்து தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போ நாம் நிற்கக்கூடிய இடம் ராக் பீச் சொல்லக்கூடிய கடற்கரை பகுதி. இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் அந்த புத்தாண்டு கொண்டாட்டின் போது கடற்கரை பகுதியில் இறங்காத வண்ணம் தடுப்பு கட்டைகள் அமைத்து தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் தடுப்பு கட்டைகள், சிசிடிவி கேமராக்கள், ஒலிபெருக்கி மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக 20க்கும் மேற்பட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்கள், வெளியூர்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது புதுச்சேரியில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். தொடர் விடுமுறையின் காரணமாகவும் வார நாட்கள் என்பதன் காரணமாக புதுச்சேரியில பல்வேறு பகுதிகளில் இந்த சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து அவங்க தங்களுடைய பொழுதுபோக்கை கழித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பாறு, போட் ஹவுசிங் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் பூங்காக்கள் பகுதியில் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுகிறார்கள். மேலும் பாதுகாப்பு, அந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. தண்ணீர் வசதி ஏற்படுத்தப்பட்டு கழிவுநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் இந்த கடற்கரை பகுதியில் விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக இந்த தடுப்பு கட்டைகளை அமைத்து தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு அன்று பாதுகாப்பு பணியில் சட்டம் ஒழுங்கு சார்பில் 1000 போலீசாரும், போக்குவரத்து காவல்துறை சார்பில் 500 காவல்துறையினரும் இந்த பணியில் அமர்த்தப்படுவார் என ஏற்கனவே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை ஒட்டிய ராக் பீச் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரமானது இந்த பகுதி உள்ளது. இந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஆபத்தான பகுதி என்பதன் காரணமாக இந்த தடுப்பு கட்டையானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்று விடுமுறை அதிகம் இருப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இருக்கிறார்கள். பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டாலும் ஆனால் சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த கடல் பகுதியில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருமே இறங்கி செல்ஃபி எடுப்பது, அவர்கள் பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் தான் தற்போது இருந்து வருகிறது. காவல்துறையினர் முழுமையாக இந்த இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இந்த காவல்துறையினர் கடற்கரை பகுதியில் முழுமையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதுச்சேரியில் கடற்கரை பகுதியில் அந்த புத்தாண்டு அன்று 2 இடங்கள் இன்னிசை கச்சேரியானது வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் லேசர் லைட்டுகள் மூலம் ஒளியை ஏற்படுத்தவும் இந்த அரசானது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 4000 ரூம்கள் இருக்கிறது. அது அனைத்துமே புக்கிங் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்டே என சொல்லக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட இடங்களும் தற்போது முழுமையாக நிரம்பி இருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் படையெடுத்து வருவதன் காரணமாக அனைத்து பகுதியுமே போக்குவரத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையானது இருந்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது.